நினைக்காத. இப்போ மேங்கோ பார் செய்யலாம். இப்போ மேங்கோ சீசன், மாம்பழ சீசன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் இதை செஞ்சு வச்சுன்னா பசங்களுக்கு இதை நீங்கள் அப்பப்போ கடையில் வாங்கி தராமல் வீட்லேயே செஞ்சு தரலாம். அதுக்கு மாம்பழத்தோட தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கா, அதை மிக்சியில் போட்டு அடிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழத்தை அடித்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் இதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 கப் போடுறேன். கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனால கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு லெமனோட ஜூஸை ஊற்றிடலாம். ஒரு ப்ரிசர்வேட்டிவ்க்கும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்லா சுற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. சக்கரை வெள்ளை வெள்ளையே அங்கங்கே திட்டாக இருக்கிறதுக்காகவும் லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். இது கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா இப்படி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா பரப்பி சமமாக பண்ணி வெயிலில் காய வச்சா 2 நாள் போதும். வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு 4 நாள் ஆகும். ஃபேன் கற்றுலேயே வச்சிங்கன்னா இதை காஞ்சோன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி மேங்கோ பார் செஞ்சோம். அது 2 நாள் வெயிலில் காய வச்சேன். இப்போ சூப்பராக நல்லா எடுக்க வருது பாருங்கள். 2 நாள் வெயிலில் வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எடுக்க வந்துருச்சு. இதை கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இந்த மேங்கோ சீசனில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான மேங்கோ பார், மேங்கோ சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேங்கோ சீசனில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா பசங்களுக்கு தரலாம். இந்த மாதிரி நம்ம இடம் ஸ்டோர் பண்ணி வைக்க இடம் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணியும் நீங்கள் பாட்டிலில் எதுலையாவது நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.